ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. பெண்கள் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் என்ன என்று ஒரு சாதாரண பெண்மணி ஒரு காலத்திலே நமது காஞ்சி கனிந்த கனியான மகா பெரியவாளை தரிசிக்க சென்றார். அந்த பெண்ணானவள் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பெண்மணி. இங்கே பெயரை சொல்வதற்கான தேவை இல்லை என்று நினைக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்மணி காஞ்சி மகா பெரியவாள் தரிசனத்துக்கு ஒரு நாள் வந்தாள். இந்த நாளைய பெண்மணியாக அவர்கள் இருந்தாலும் உள்ளூர ஒரு மானசீகமான நல்ல வைராக்கிய பக்தி இருந்தது. சமய சடங்குகளையும் மந்திர ஸ்தோத்திரங்களையும் முறையாக பெற்றுக்கொண்டு அனுஷ்டிக்க முடியவில்லையே யாரும் சொல்லித்தரவில்லையே என்ற ஒரு ஏக்கம், அதுதான் தாபம், அது இருந்தது. மனமுருக பெரியவரிடம் வந்து பிரார்த்தித்து வந்து நின்றார். மகா பெரியவாள் அப்படியே அந்த பெண்ணை பார்த்து, உனக்கு என்ன வேணும் அப்படி என்று கேட்டதுதான் தாமசம். நான் வேலைக்கு போகிறவள் பெரியவா, எனக்கு ஓய்வு நேரம் மிக மிக குறைவு பெரியவா. அத்துடன் மடி ஆச்சாரம் என்றெல்லாம் கண்டிப்புடன் இருக்க முடியாது பெரியவா. நீளமான ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யவும் இயலாது பெரியவா. அதனால் ஏதாவது ஒரு சுலபமான மந்திரம் ஜெபமானது செய்ய வேண்டும்னு ரொம்ப நாளாக ஆசை இருக்கு பெரியவா. நீங்கள் தான் பெரியவா தான் அனுக்கிரகம் பண்ணணும் என்று அப்படியே மனமுருகி நின்றாள். சொன்னாலே ஒரு பாம்பு கொத்தினா கூட அந்த பெண்மணிக்கு தெரியாது. அப்படியே தன்னை மறந்து நின்ற பெண்மணி உடனே என்ன செய்தார் தெரியுமா? அந்த கனிந்த கருணாமூர்த்தியான மகா பெரியவாள் அந்த பெண்மணியின் உள்மனதை பிடித்து விட்டார், உள் உணர்வையும் பிடித்து விட்டார். அந்த ஸ்ரத்தையையும் ஈடுபாட்டையும் அப்படியே புரிந்து கொண்டு சொல்லு என்றார்கள். ஹரிநாராயண சொல்லி கொடுத்தார் மந்திரத்தை. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. இதை சொல்லி மீண்டும் சொல்லி கொடுத்தார் 3 முறை. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர என்று சொல்லு. அப்படி என்று அருமையான மந்திரோபதேசம் பெற்ற அந்த மங்கையர்க்கு அரசி அப்படியே நெகிழ்ந்து மனமுருகி ஆனந்த கண்ணீர் வடித்து பெரியவாளுக்கு அப்படியே ஒரு நமஸ்காரத்தை செய்தார். ஆச்சார அனுஷ்டானம் இல்லாத உனக்கெல்லாம் மந்திர உபதேசம் என்ன வேண்டியிருக்கு என்று கடிய சொற்களை எதிர்பார்த்து வந்தவருக்கு மிக மிக கனியை போல கனிவான உபதேசத்தால் அப்படியே நெகிழ்ந்து போனார். ஆனால் இந்த மந்திரம் அந்த பெண்மணிக்கு மட்டும் அளிக்கப்பட்ட உபதேசம் அல்ல, நம் அத்தனை பேருக்கும் தான் என்று பிறகு மென்மையான குரலிலே அந்த பெரியவாள் சொன்னாள். இந்த காலத்திலே அலுவலகத்தில் பெண்கள் வேலை செய்கின்றார்கள். பல நெருக்கடிகள், பல அவசரங்கள், வேலை பளு, இவைக்கெல்லாம் இந்த மந்திரம் அப்படியே நின்று வேலை செய்யும். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.